அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடக்க போற 26 தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில தான் சீமான் போட்டியிட போறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, காரைக்குடி தொகுதி மக்கள் சீமானுக்கு ஆதரவு தராங்களா? இல்ல விஜய்க்கு ஆதரவு குடுக்க போறாங்களா? அப்படின்ற ஒரு மக்கள் கருத்து கணிப்பு தான் தற்போது பாண்டேவுடைய டீம் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமூட்டுற மாரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் குறித்த முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடக்க போற 26 தேர்தல்ல காரைக்குடியில சீமான் போட்டியிட போறாரு அப்படின்னு ஒரு 70% உறுதியாக பிறகு பாண்டேவுடைய டீம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி மக்கள் உண்மையிலேயே யாருக்கு ஆதரவு தர போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் டி.கே. பிரபுவும் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை கிழக்கு தொகுதியில வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்தே அந்த தொகுதியில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லயுமே முன்னதாகவே போய் நின்னுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில என்னென்ன தேவைகளோ அத மக்களிடம் கேட்டு அறிந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விஷயங்களையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும், இதற்கு முன்னதாக இருந்த திமுக, அதிமுக நிர்வாகிகளை விட இளைய சமுதாயத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் காரைக்குடி மக்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது டாக்டர் டி.கே. பிரபுவுக்கும் சரி, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்ல அப்படின்னாலும், அவர தற்குறின்னு அப்படின்னு கலாய்ச்சாலும், பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு. அது வாய்ப்பு குடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னே நெனைக்கிறாங்க. ஏன்னா, எந்த மக்களிடம் கேட்டாலும் விஜயோடைய கொள்கையோ அல்லது விஜய் என்ன அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம, ஒரு நல்லது பண்ணா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 13 ஆண்டுகளுக்கு மேல சீமான் அவர்கள் தற்போது களத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் எந்தவித சமரசமும் இல்லாம, கூட்டணி இல்லாம போராடிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியாக களத்துல இறங்குறாரு. ஒரு மக்களின் குரலாகவும், மக்களின் பிரதிநிதியாகவும் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்காரு அப்படின்ற காரணத்தினால, ஒரு 60% மக்கள் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில இருக்கவங்க, சீமானுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக நிச்சயமாக எந்த தொகுதியில சீமான் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா பிப்ரவரி மாசம் நடக்க போற பொதுக்கூட்டத்துல 234 தொகுதியுடைய வேட்பாளர்கள ஒரே மேடையில சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த போறாரு. அந்த கூட்டத்திலேயே சீமான் எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்றது தெரிய வரும். காரைக்குடியில நிக்க போறாரு சீமான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி எதிர்பார்ப்போட இருக்க மக்கள் இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல மக்கள் கருத்து வேண்டும் அப்படின்னு போட்டீங்கன்னா, எங்களுடைய டீம் டைரக்ட்டாக காரைக்குடிக்கு சென்று அந்த இடத்துல மக்கள் கருத்து கணிப்பு எடுத்து போடுவதற்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.